18வது ஐபிஎல் சீசனுக்கான வீரர்களின் ஏலம் நவம்பர் மாதத்தில் நடக்க உள்ளது. மெகா ஏலம் என்பதால் ஐபிஎல் அணிகள் எந்தெந்த வீரர்களை தக்க வைக்கப் போகிறது என்பது பெரிய எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது. அதற்கேற்ப தற்போது திருத்தப்பட்ட ஐபிஎல் விதிகள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் ஒவ்வொரு அணியும் 5 வீரர்களை தக்க வைக்கலாம் என்று ஐபிஎல் நிர்வாகம் கூறியுள்ளது. அந்த 5 வீரர்களுக்கும் வழங்கப்பட வேண்டிய ஊதிய விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக ஒவ்வொரு அணியும் எந்த வீரரை தக்க வைக்கலாம் என்று ஆலோசனை நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் வீரர்களை ஏலம் எடுப்பது தொடர்பாக சில ஆலோசனைகளை முன்னாள் வீரர் ஆர்.பி. சிங் கொடுத்துள்ளார். இது குறித்து அவர் அளித்த பேட்டியில் மெகா ஏலத்தில் பெங்களூரு அணிக்கு பெரியதாக சவால் இருப்பதாக தெரியவில்லை. எனினும் விராட் கோலியை தக்க வைத்துவிட்டு மற்ற அனைத்து வீரர்களையும் பெங்களூரு அணி கலற்றிவிட வேண்டும் என்று ஆர்.பி. சிங் கூறியுள்ளார். இதன் மூலம் ஆர்டிஎம் கார்டு மூலம் தேவையான வீரர்களை குறைந்த தொகைக்கு ஏலம் எடுக்க முடியும் என்று ஆர்.பி. சிங் கூறியுள்ளார். குறிப்பாக வேகப்பந்து வீச்சாளர் சிராஜை அப்படி விடுவித்து ஆர்டிஎம் மூலம் தக்க வைக்க வேண்டும். ஏனென்றால் அவருக்கு 14 கோடி கொடுக்கப்படுகிறது. ஏலத்தை பொறுத்தவரை அவர் அவ்வளவு விலைக்கு போக மாட்டார் என்று ஆர்.பி. சிங் கூறியுள்ளார். பெங்களூரு அணி புதிய மனநிலையுடன் ஏலத்துக்கு செல்ல வேண்டும். விராட் கோலியை சுற்றியே அணியை கட்டமைக்க வேண்டும் என்று ஆர்.பி. சிங் தெரிவித்துள்ளார். விராட் கோலியை தவிர மற்ற வீரர்களின் தொகை 18 கோடி முதல் 14 கோடி என இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ஆர்.பி. சிங் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார். ஆர்.பி. சிங் அவர்களின் கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்னவென்று கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது போன்ற பல்வேறு விளையாட்டு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க.